இன்னைக்கு நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டை பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை நம்மளுடைய நரைமுடிகளை நல்லா கருமையாக்கி கொடுத்துரும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் டையில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த ஹேர் டையில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம், இந்த ஹேர் டையை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், என்ன ப்ராசஸ் செய்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இந்த ஹேர் டைக்கு நம்ம சேர்க்குற உருளைக்கிழங்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கோட சாறு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக வச்சிருக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஹேர் டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த ஹேர் டையில் நம்ம சேர்க்கக்கூடிய பொடி பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து கரிசலாங்கண்ணி பொடி 2 டீஸ்பூன். எல்லாத்தையுமே நான் சம அளவுல எடுத்திருக்கேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கருஞ்சீரக பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரக பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நல்ல எண்ணெய் பசை வரணுங்க. இந்த கருஞ்சீரகத்துல ஒரு விதமான எண்ணெய் பசை வரும். அந்த மாதிரி எண்ணெய் பசை வரும்போது நம்ம கரெக்டான பதத்துல கருஞ்சீரகத்தை வறுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் பவுடர் ஃபார்மேட்ல கிடைக்காது. இப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த எண்ணெய் பசை கொஞ்சம் நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா நல்லா பொடியா இருக்கும். பட் நான் அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுப்போட தான் இருக்கும். இது இந்த மாதிரி தயாரித்து நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் போய் மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பொடிகள் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா. உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மைய அரைச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை நம்ம அப்படியே ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். பாருங்க என்ன கலர்ல இருக்குது. நீங்க ஓவர் நைட் வச்சு எடுக்கும்போது நல்லா டார்க்கா மாறி இருக்கும். இது அப்படியே நம்ம காத்து போகாம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மார்னிங் ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்க, மார்னிங் ஓபன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு ஒரு சூப்பரான கலரா மாறி இருக்கு பாருங்க. நம்ம வைக்கும் போது என்ன கலர்ல இருந்துச்சு, இப்ப பாருங்க எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டைய நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஹேர் டை நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இதுல நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தான். அதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் இச்சிங் ப்ராப்ளமோ இல்லை தலைவலி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க. எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். மருதாணி சேர்த்தா தலைவலிக்கும் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மருதாணியை கூட நம்ம இதில் சேர்க்கவே இல்லைங்க. அவரி பொடியும் சேர்க்கல. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த ஹேர் டையை பயன்படுத்துறதுக்கு. இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு 3 மாசத்துக்கு பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு இந்த ஹேர் டைனால கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். வேற பாத்திரத்துல மாத்திட்டு இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டையை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரை நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டையை எடுத்து ஸ்கேல்ப்ல எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு
சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கேல்ப் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுங்க. ஏன்னா இதுல நெல்லிக்காய் சேர்த்திருக்கோம் இல்லையா, நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி பேபி க்ரோத்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்களே பார்ப்பீங்க. முடி வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டையை நம்ம தலையை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது வாரத்துல 2 வாட்டி இதை அப்ளை பண்ணுங்க. ஆரம்பத்துல 1 month கழிச்சு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1 வாட்டி அப்ளை பண்ணா போதும். 3 மாசத்துல உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இது. இந்த ஹேர் டையை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன்.